வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரவினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்கு விசேட விசாரணை பிரிவை நிறுவவுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கூட்டணியை உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சியுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்த கல்வி அமைச்சின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தில் நியமனம் பெற்ற அமைச்சின் செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஓய்வை அறிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிரியாவில் அமெரிக்க படை நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லாவின் மறைவை அடுத்து ஈரானில் 5 நாட்கள் துக்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளது. இலங்கையில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த கலந்துரையாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்றுள்ள இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சோ சேனாதிராஜா, கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம், தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன், டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், புலட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன், EPRLF-இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பானது தேர்தலில் தமிழ் தரப்பினர் அனைவரையும் இணைத்து களம் காண வைப்பதற்கான முயற்சியாக இருக்கின்றது என அரசியல் பரப்பில் பேசப்படுகின்றது. சந்திப்பு நிறைவடைந்தவுடன் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அனைவரும் விரைவாக அவ்விடத்தில் இருந்து சென்றுவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தரப்பிலிருந்து குறித்த சந்திப்பில் எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பதை அறிய முடிகிறது. அத்துடன் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரவினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 25,000 ரூபா உர மானியமும் கடற்தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியமும் நாளை முதல் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி தேர்தலின் பின்னர் உரிய கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை குறித்த உரமானியம் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய பிரேரணைகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அப்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு விசேட விசாரணை பிரிவை நிறுவவுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணைகளை நடாத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயற்படுத்துவதை தமது அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கை மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் முன்னேறும் அதே வேளையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் கவனம் செலுத்தவுள்ளது. மேலும் இடையூறு இல்லாத சுமூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான பணிகள் நாளை முதல் எதிர்வரும் 8ஆம் நாள் வரை இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தபால் மூல வாக்குகளுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் எதிர்வரும் 7ஆம் நாள் முதல் 14ஆம் நாள் வரை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் கோரியுள்ளார். அத்துடன் அனைத்து அஞ்சல் வாக்காளர்களும் அக்டோபர் 1ஆம் நாள் முதல் 8ஆம் நாள் வரையான காலப்பகுதியில் நிறுவன தலைவர்களின் உறுதிப்படுத்தல்களுடன் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக செலவிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் 11 மில்லியன் ரூபாவை விடுவிக்கும் பத்திரத்தில் ஜனாதிபதி நேற்றைய நாள் கையொப்பமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கூட்டணியை உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சியுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலுக்காக பரந்துபட்ட கூட்டணியை உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சியுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க வெளியேறி பொது தேர்தல் தொடர்பாக கட்சியின் ஏனைய குழுக்களுடன் கலந்துரையாடலாம் என தெரிவித்த போதிலும் ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்து நல்ல பதில் கிடைக்கவில்லை எனவும் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் இருப்பதால் அவர்களுடன் கூட்டணி வைப்பது பிரச்சனையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் எதிர்வரும் தேர்தலுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டங்களை கட்சி தயாரிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்த கல்வி அமைச்சின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள்கள் கசிந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடாத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2024ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் 2849 பரீட்சை நிலையங்களில் கடந்த 15ஆம் நாள் நடைபெற்றது. இதில் 3,23,879 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இதேவேளை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடாத்தப்படுவதற்கு முன்னர் வினாத்தாளை கையடக்க தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் செயலி ஊடாக பகிரப்பட்ட விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் புலமை பரிசில் பரீட்சை வினாக்களின் முதற் பகுதியின் 3 வினாக்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு 3 வினாக்கள் தொடர்பில் அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என அறிவித்தது. மேலும் மீண்டும் தேர்வு நடாத்தப்படாது என்றும் திட்டமிட்டபடி வினாத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அனைத்து பரீட்சார்த்திகளுக்கும் கல்வி உதவித்தொகை மதிப்பெண்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தில் நியமனம் பெற்ற அமைச்சின் செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஓய்வை அறிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் நியமனம் பெற்ற அமைச்சின் செயலாளர் ஒருவர் இன்றைய நாள் முதல் ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது ஓய்வு தொடர்பான ஆவணங்கள் ஓய்வூதிய திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சிலர் புகார் தெரிவித்ததால் அவர் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாக அரச வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இவர் டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் ஓய்வு பெறவிருந்த போதும் தனிப்பட்ட காரணமாக இன்று முதல் ஓய்வு பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் பரீட்சை நடைபெறவுள்ள திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் நாள் முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் நாள் வரை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சைகளை 2026ஆம் ஆண்டு முதல் வழமையான நேர அட்டவணைக்கு அமைய நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளியாகியுள்ள சாதாரண தர முடிவுகளை மீளாய்வு செய்ய விரும்பும் மாணவர்கள் நாளை முதல் அக்டோபர் 14ஆம் நாள் வரை இணைய வழி மூலமாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள்.
சிரியாவில் அமெரிக்க படை நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் ஆயுததாரிகள் பதுங்கியுள்ள இடங்களை குறிவைத்து அமெரிக்க படை நடாத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதம் தாங்கிய ஆயுத குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன. ஈரான், சிரியா உள்ளிட்ட நாடுகளில் ஆயுததாரிகளை ஒழிப்பதற்கு அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அமெரிக்க படையினர் தங்கியிருக்கும் இடத்தில் ஈரான் ஆதரவு ஆயுததாரிகள் அடிக்கடி தாக்குதல்களை நடாத்தி வருகின்றனர். இதற்கு அமெரிக்க படைத்தரப்பு பதில் தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. இந்நிலையில் வடமேற்கு சிரியாவில் ஆயுததாரிகள் பதுங்கியுள்ள இடங்களை குறிவைத்து அமெரிக்க படையினர் வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் IS மற்றும் அல்-கெய்தா அமைப்பைச் சேர்ந்த ஆயுததாரிகள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் மறைவை அடுத்து ஈரானில் 5 நாட்கள் துக்க தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் மறைவை அடுத்து ஈரானில் 5 நாட்கள் துக்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தமையை இஸ்ரேல் நேற்று முன்னாள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்நிலையில் நஸ்ரல்லாவின் மரணத்தையொட்டி ஈரானில் 5 நாட்கள் துக்க நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஹசன் நஸ்ரல்லாவின் மரணத்திற்கு பழிவாங்காமல் நீதி கிடைக்காது என்று ஈரானின் உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். எனினும் ஹிஸ்புல்லா தலைவரின் மரணம் வரலாற்று திருப்புமுனையாக அமையும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதேவேளை நஸ்ரல்லாவின் மரணத்தோடு தங்களின் தாக்குதலை முடித்துக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேலிய படை தளபதி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.